ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மே 18ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சி வட தமிழ்நாடு அருகே நிலை கொண்டுள்ளது. இதனால் நமக்கு தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை, சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். இதே போல் இதர உள் மாவட்டங்கள்லேயும் நமக்கு மிதமான மழை, சாரல் மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இந்த மழையானது மே 18, 19, 20, 21 ஆகிய 4 நாட்கள் இந்த வானிலை காணப்படும் தமிழ்நாட்டில். இதே போல் மழை பெய்யும் போது காற்று சற்று அதிகமாக இருக்கும். இடி மின்னல் சில இடங்களில் காணப்படும். மே 22, மே 23 ஆகிய 2 தேதிகளிலையும் பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்று மிதமாக இருக்கும். சில இடங்களில் நமக்கு மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதற்கு பிறகு அரபிக்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகப் போகுது. இதனால் மே 24ஆம் தேதி கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகுது. தென்மேற்கு பருவமழையானது மே இறுதி வாரம் மற்றும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 4 மாதங்கள் சற்று தீவிரமாக இருக்கும். இதனால் அணைகளின் நீர் மட்டம் கணிசமாக உயரும். தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் தீவிரமாக இருக்கும் பொழுது தமிழ்நாடு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் தென்மேற்கு பருவக்காற்றுடன் சாரல் மழை பெய்யும். இதர உள் மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை, மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்குங்கிறத நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையானது கேரளா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் சராசரிக்கு அதிகமாகவே மழை பதிவாகும். விவசாயிகள் வானிலை அறிந்து தங்களோட விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.